ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் நகரத்தார்கள் வாணிபம் விஷயமாக பூக்குமட்டினத்துலேருந்து கப்பலில் வியாபாரம் நிமித்தமாக கடலில் போயிருக்காங்க. மகா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிளம்பியிருக்கிறாங்க. கிளம்பி ஒரே நாள்லேயே பயங்கர புயல். அதனால் அவங்களுக்கு திசை தெரியலை. எந்த பக்கம் போகிறோம், எங்கே போகிறோம் எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. நாட்கணக்கு எதுவுமே தெரியலை. சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் வச்சு அவங்க வேஷ்டியில் இருந்த ஒரு ஒரு நூல் இலையை எடுத்து அதை ஒன்று ஒன்றா எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கே வந்தாங்க. இத்தனை நாள்னு கணக்கு பண்ணிவிட்டு 21 நாள் கழித்து ஏதோ ஒரு தீவில் போய் தரை தட்டியிருக்கு கப்பல். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கப்பல் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இலையை கவுண்ட் பண்ணி எண்ணி பார்த்துருக்காங்க. 21 நாள்னு அதை ஒரு திரியாக ஆக்கி அதை கொண்டு போயின வெல்லம், அரிசி மாவு, வச்சுருந்த நெய் இதெல்லாம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதை வச்சு கும்பிட்டு அதையே தான் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு. அப்புறம் தீவில் கிடைச்ச பழங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு புயல்லாம் அடங்கினதுக்கப்புறம் கிளம்பி வந்திருக்கிறாங்க. கார்த்திகையிலேருந்து 21ஆவது நாள் இதை நகரத்தார்கள் கொண்டாடுவாங்க. அந்த ஞாபகமாக வெள்ளை பணியாரம், கருப்பட்டி பணியாரம், வடை, இட்லி மற்றதெல்லாம் பண்ணி அந்த மூதாதையர்களுக்கு படையல் பண்ணி அதை அரிசி மாவு, வெல்லம், நெய்யெல்லாம் கலந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் அந்த திரியை 21 இலை திரி வேட்டியில் இப்போவும் வேஷ்டியிலேருந்து எடுப்பாங்க. அந்த 21 நூல் இலையை எடுத்து அதை வச்சு அதை விளக்காய் ஏற்றி அப்படி நெருப்போடையே வாயில் போட்டுப்பாங்க. இதுதான் பிள்ளையார் நோம்புன்றது நகரத்தார்கள் வழிபடுற வழக்கம். நடுவீட்டு கோலம் இது ரொம்ப முக்கியம். சங்கு ஊதுறது ரொம்ப முக்கியம். சங்கு நகரத்தார்கள் எல்லா விசேஷத்துலேயும் ஊதுவாங்க. கல்யாணத்துக்கு ஊதுவாங்க, குழந்தை பிறந்தா ஊதுவாங்க, பிள்ளை இருக்கும்போது, கார்த்திகை முதல் பலகாரம் பண்ணும்போது, கிரகப்பிரவேசம், எதுனாலும் எல்லாத்துக்குமே சங்கு ஊதுவோம். நடுவீட்டு கோலம்னு ஒன்று போடுவோம். அப்புறம் தும்பு பிடிக்கிறதுன்னு சொல்லி அந்த வீடு மாதிரி கட்டுறது, அந்த சாமி ரூமில் அந்த கோவில் மாதிரி தும்பு பிடிக்கிறதுன்னு சொல்லி 2 பெண்கள் அந்த கோலமாவை வச்சு, கோலமாவை நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சிட்டு அதை உருண்டை உருண்டையாக தட்டி காய வச்சுப்போம். நிழல் காய்ச்சலில் காய வச்சு வேணுங்கிறப்ப அதை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு கோலம் போடுவோம். நடுவீட்டு கோலம் என்னென்னா ஒரு கோவிலோட அமைப்பை பேர்ட்ஸ் வியூ, டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். 4 பக்கமும் 4 மூலையிலையும் லோட்டஸ் பாண்டு, இல்லைன்னா தாமரை தடாகம், இல்லைன்னா ஒரு நந்தவனம் அந்த மாதிரி இருக்கும். 4 மூலையிலையும் 4 பக்கமும் டவர், அந்த கோவிலோட கோபுரம் இருக்குல்ல, அதோட நிழல் கீழே விழுறோம். அது 4 பக்கமும் இருக்கும். ஸோ நடுவில் சன்னதி. இதை தான் டெம்பிள் டவரை நம்ம காலங்காலமாக இப்படி கோலத்தை வரைஞ்சி கடத்திக்கிட்டே வந்திருக்கிறோம். முருகன் சித்தர் ஹைட்ரஜன் பலூனில் மேலே சுற்றி வரும்போது டாப் வியூவில் பார்க்கும்போது கோவில் இப்படி தான் இருந்திருக்கும். இந்த கோவில் தான் ராக்கெட் மாதிரியும், ராக்கெட்டோட அமைப்பு, தேர் ராக்கெட்டோட அமைப்பு தான். இது எல்லாமே நம்மளோட சித்தர்களோட முறைகளை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டே வரோம்.